அப்பாடா, எதுக்கு மேல என்னால முடியாதுப்பா. ஐயோ, அப்பா. என்னங்க அப்போ நான் குண்டாயிட்டேன்னு என்ன கிண்டல் பண்றீங்களா? டேய் கௌதம், லைட்ட போடுறா டேய். ஓஹோ, இதெல்லாம் உங்க வேலையா? என்ன சித்தப்பா அவ்வளவு கெஞ்சி கேட்கும்போது இத கூட பண்ணலனா எப்படி? டேய் 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 டேய், கடைசில இப்படி போட்டு உடைச்சிட்டியடா. அப்பா இருந்தாலும் உங்க ரொமான்ஸ் வேற லெவல். சித்தி அம்மா அம்மா ஆமாமா, நீங்க கிரேட். அண்ணாமலை கிட்ட இப்படி ஒரு குழந்தைத்தனம் இருக்குன்னு நாங்களே இப்பதான் பாக்குறோம். மாமா, நீங்க இவ்ளோ சூப்பரா சமையல் பண்ணுவீங்கன்னு நாங்க யாருமே நினைக்கல. எங்களுக்கும் கொஞ்சம் சேமியா கேசரி கொடுத்திருக்கலாம். என்னம்மா உங்களுக்கு இல்லாமையா? வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். என்னாச்சு வருண்? இல்லம்மா, பெரியம்மா இப்பதான் இந்த சேமியா கேசரிக்கு பின்னாடி இருக்கிற கதையை சொன்னாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கல்ல? கஷ்டம் எல்லாருக்கும் தான் இருக்கு. வாழ்க்கையில கஷ்டம் வரும்போதுதான் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அன்பு அப்பதான் வெளிவரும். நாங்க கஷ்டப்பட்டாலும் நாங்க 2 பேரும் எப்பவுமே சந்தோஷமா தான் இருந்திருக்கோம். அது ஏன் தெரியுமா? ஏன்னா எங்களுக்காக நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருந்தோம், அன்பா இருந்தோம். காசு பணம் வரும் போகும், ஆனா கணவன் மனைவி உறவு அப்படி இல்ல. ஆமா, எனக்காக அவ வாழ நினைச்சதும் அவளுக்காக நான் பண்ண நினைச்சதும் தான் அன்பு. மாமா, அத்தை, உங்க 2 பேரையும் இப்படி பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதே மாதிரிதான் நீங்க எல்லாருமே இருக்கணும். ஹாப்பியா இருந்துட்டால் உங்களுக்கு பண்ணது 1% எனக்கு பண்ணிருந்தாருன்னா கூட போதுமே. அத்தை, எங்க எல்லாருக்கும் டென்ஷன் இல்லாத, பரபரப்பா இல்லாம சந்தோஷமா இருக்கிற இந்த அண்ணாமலை அத்தைய பார்க்கதான் ரொம்ப பிடிச்சிருக்கு.